நமக்கு இருக்கக்கூடிய 2 எதிரி பேரும் ஏறக்குறைய ஒரே குட்டையில் ஊறின மட்டையை தான். அதில் பாகிஸ்தான் செஞ்ச சேட்டையையும் அதுக்கப்புறம் பாகிஸ்தானுக்கு நடக்க போகிற ட்ராஜடியையும் விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த சீனாவாகட்டும் பாகிஸ்தான் ஆகட்டும் இவனுங்க 2 பேருக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. ஆனால் ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் சின்ன சேஞ்சோடு போய்கிட்டு இருக்காங்க. அது எங்கே அப்படின்னா, சீனாவை பொறுத்தவரையும் அவன் ஒரு காப்பி கேட் பையன். என்னத்தை பார்த்தாலும் சரி அதை செஞ்சு விடுவான், பேரை வேறு வச்சு விடுவான், ஏன் டெக்னாலஜின்னு சொல்லிடுவான். இல்லை சில விஷயத்தில் அவன் டெக்னாலஜியே வேறு லெவல் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் உண்மைதான். ஆனால் உடச்சி உள்ளே போய் பார்த்தா தான் எங்கேருந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறது தெரியும். இது யதார்த்தமான உண்மை. அதே போல் பாகிஸ்தானும் நானும் காப்பி கேட் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்னத்தில் அவனை மாதிரி செஞ்ச? அப்படி ஒன்றும் சந்தைக்குள்ளே உன்னோட பொருளை நாங்கள் பார்த்ததே இல்லையப்பா, கனவுல கூட நீயே பார்த்தது இல்லையே அப்படின்னு கேட்டோம்னா, அதான் காப்பி கேட்டுன்னு சொல்லிட்டேன்ல அவ்வளோதான் அப்படின்ட்டான். காரணம் என்ன அப்படின்னா, எல்லா பேரையும் இப்போ அவர்களை கூப்பிட்றாருங்களாமா. ஒரு காலகட்டத்தில் போராடம்லாம் தூக்கி போட்டு மிதிச்சாங்க. ஷபாப் ஷெரீஃபே சொன்னார், இங்கே பாருங்கள், நம்மளை ஒன்றும் எவனும் அங்கே வரவேற்க தயாராக இல்லை, நம்ம சொல்கிறத காது கொடுத்து தயாராக இல்லை, அதனால் பாகிஸ்தான் மக்கள் புரிஞ்சுக்கங்க, உலக நாடுகள்லாம் நம்மளை எட்டி உதைக்குது அப்படின்னு சொல்லி சொந்த நாட்டு மக்கள்கிட்ட போய் உளறி எடுத்தார். அப்படிப்பட்ட ஷபாப் ஷெரீஃபுக்கு இப்போ போகிற பக்கம் பூரா வரவேற்பு. இந்த வரவேற்பு கிடைச்சோடனே நானும் இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடு ஆகிட்டேன், இந்தியா மாதிரியே நாடு, காப்பி கேட் நான் அப்படிங்கிற மாதிரி ஏகபோக வசனம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பட்டத்திலவரசர் ஆரம்பிச்சு விட்ட வேலை. இந்த அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிறக்காக ஒரு அக்ரிமெண்ட்டை போடுவோம் அப்படின்னு போட்டார். ட்ரம்ப்பை வெறியேற்றுறக்காக ட்ரம்ப்புக்கு கொடுத்த அதே வரவேற்பு விமானத்தை வச்சு கொடுக்க ஷபாப் ஷெரீஃபுக்கு ஒரே கொண்டாட்டமாக போயிடுச்சு. கூப்பிட்டு வச்சு கட்டி பிடிச்சி கயத்தை போட்டு அனுப்பிச்சிட்டாரு. இப்போ அணு ஆயுதம் சவுதிக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி. எப்படி சொந்தமாகும் அப்படின்னா, சவுதி அட்டாக் பண்ணால் பாகிஸ்தான் வரும் அப்படின்னு. பாகிஸ்தானில் உள்ள எம்பரா சூப்பர் மேனா ஒன்றும் கிடையாது, அணு ஆயுத பொட்டியை தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு நீயா நினச்சிக்க அப்படின்னு சொல்லி பட்டத்தில் இளவரசர் ஒட்டுமொத்த எதிரிகளுக்குன்னு சொல்லிட்டார். அவருக்கு இருக்கிறது 2 எதிரி தான், ஒன்று ஈரானு, இன்னொன்று இஸ்ரேல். ஈரானை பொறுத்த வரையும் அவங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லை, இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது. போடுவார்களா மாட்டார்களாங்கிறது வேறு, இஸ்ரேல் அஃபிஷியலாக சொல்லலைங்கிறதுலாம் வேறு. ஆனால் இந்த 2 எதிரிகள் தான். பாகிஸ்தான் ஈரானை கிழிச்சு போடுமான்னு கேட்டால் ஈரானை கிழிக்காது, இஸ்ரேலை கிழிச்சு போடுமான்னு கேட்டால் இஸ்ரேலையும் கிழிக்காது. ஆனால் அணு ஆயுதம் பொட்டி ரியாத்துக்கு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி பட்டத்தில் இளவரசர் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு வச்சுருக்கார். நமக்கு தெரிஞ்ச வரையும் இஸ்ரேலு இப்போ விமானப்படையை தூக்கிட்டு வருது அப்படின்னா முதல்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை காலி பண்ணுவாங்க, இல்லை பைபாஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஒருவேளை பாகிஸ்தான் அணு ஆயுத பொட்டி அந்த போர் காலங்களில் சவுதிக்குள்ளே வருதுன்னா பாகிஸ்தான் அணு ஆயுத பொட்டியை தூக்கிடுவாங்க. இது தெரியாமல் ஷபாப் ஷெரீஃப் ஆடிறாரா இல்லை பட்டத்தில் இளவரசர் ஆடுறாரா அப்படிங்கிறது காலம் பதில் சொல்லும், போக போக தெரிஞ்சிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல் இன்னொரு பொட்டியை அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அவனுக்குமான அணு ஆயுதத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவன் கொன்னே போடுவான். இவங்கிட்ட உள்ள அணு ஆயுதத்தை ஏன்டா விட்டு வச்சோம்னு இப்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் வீணா போன ட்ரம்ப்பு, அதாவது நம்ம ஊரில் பில்லா காலத்திலே பொட்டியை தூக்கி வீசிவிட்டோம், ஆனால் இப்போ கூட அவனுங்க படத்தில் பொட்டியை வச்சு காட்டுறாங்க. அதெல்லாம் பத்தாது அப்படின்னு பாகிஸ்தான்லேருந்து போன பொட்டியை திறந்து வெள்ளை மாளிகையில் உட்காந்து பார்த்துருக்காரு. வெக்கமே இல்லாத பெரிய மனுஷன் ட்ரம்ப்பு. சரி, பொட்டியில் என்னடா இருக்க போகுது? சத்தியமாக பணம் இருக்காது, அது ஊரறிஞ்ச விஷயம். அப்போ பொட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா, பொட்டியை திறந்தோடனே 4-5 கல் இருந்திருக்கு. எங்கடா பொறுக்கிட்டு வந்தேன்னு அந்த பெரிய மனுஷன் கேட்டிருக்கணும். அதுக்கு முன்னாடியே ஆசிம் முனீர் சொல்லிட்டாரு. யார்? தீவிரவாதி ஆசிம் முனீர். அவனுங்களை கேட்டால் இராணுவ தளபதியும்பாங்க. வெக்கங்கேட்ட பெரிய மனுஷன் ட்ரம்ப்பை கேட்டால் அவன் ஃபீல்டு மார்ஷல்ப்பா அப்படிம்பாரு. அப்பேற்பட்ட லூசு பய பொட்டியை திறந்து இந்த 4-5 கல்லை ரேர் எர்த் மினரல் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்காங்க. இது எங்கள் பாகிஸ்தானில் கொட்டி கிடக்கு, வந்து அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையில் காட்டுறாங்க. அந்த ஃபோட்டோவையும் தூக்கி ஷேர் பண்ணி விட்றாங்க. ஆனால் பாகிஸ்தானில் உண்மையிலேயே இருக்கா அப்படின்னு கேட்டால், அதாவது பாகிஸ்தான் இப்போ எந்த அளவுக்கு பேசுகிறான் அப்படின்னா, ரஷ்ய அதிபர் சொன்னார் ரஷ்யாவோட கனிம வளத்தை தவிர்த்துட்டு உலகத்தால் இயங்க முடியாதுன்னு. அதை அப்படியே காப்பி கேட்டால் மாற்றிட்டாங்க. பாகிஸ்தானோட கனிம வளத்தை தவிர்த்துட்டு உலகத்தால் இயங்க முடியாதுன்னு சொன்னால் சிரிச்சு விடுவாங்க கேட்குற வெம்புறா. அதனால் பாகிஸ்தானில் 2 பில்லியனுக்கும் மேலே இருக்குது. அப்படியா? 2 பில்லியன் நான் சும்மா தோராயமாக சொல்கிறேன், அதுக்கும் மேலே இருக்குது. பாகிஸ்தானோட வளர்ச்சியை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்ட்டா. பாகிஸ்தான் வளரும்னு யாருமே நினைக்க மாட்டாங்கடா டேய்.
இதை எடுங்க முதலாளி, உங்களுக்காக சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பெரிய பிஸ்னஸ்மேன் மாதிரி நடந்துக்கிறாங்க. நடந்துக்கிற ஆள் யாருன்னா இராணுவத்தோட தளபதி. பக்கத்தில் அதை வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்க்குறது யாருன்னா அந்த நாட்டோட பிரதமர். இப்போ எவன் கையில் நாடு இருக்குது அப்படின்னு கேட்டால் யார்கிட்டயாச்சும் கேட்டு தொலைச்சோம்னா நம்மளை சப்புன்னு அடிப்பாங்க. என்னை பார்த்து எப்படிறா அந்த கேள்வி கேட்ட அப்படின்னு கரகாட்ட பட காமெடி மாதிரி மாறி போயிடும். காரணம் பாகிஸ்தான் நாடு யார்கிட்ட இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இராணுவத்தை எல்லா பேரும் தட்டி தட்டி, அதாவது மக்களாட்சியில் இருக்கிறவன் தட்டி இராணுவம், அதுக்கடுத்து நீதித்துறை தட்டி இராணுவமும், இதுக்கடுத்து இராணுவம் என்னை மட்டும் சேர்க்காதீங்க, பேரலராக இந்த பக்கம் ஒரு ரோடு போது பாருங்க அம்மாங்க. கேட்டால் உளவுத்துறை இருக்கும். சரி நீங்கள் 2 பேரும் ஓகே வாடான்னு கேட்டால் இல்லை அமெரிக்கா, சீனா, சவுதி அப்படின்னு கை காட்டுவாங்க. பாகிஸ்தான் எவங்கிட்டேயும் இல்லை, அதான் உண்மை. எப்படி பங்களாதேஷை கிளச்சி போட்டு ஒரு நிர்வாகத்தை வச்சுருக்காங்களோ, அப்போவே பிரிட்டிஷ் பாகிஸ்தானை கிளச்சி போட்டு ஒரு நிர்வாகத்தை வச்சு தொலைச்சிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அப்பேற்பட்ட நாட்டில் கனிம வளங்கள் கொட்டி இருந்தால் இந்நேரம் தூக்கிட்டு போயிருப்பாங்க. கொட்டி இல்லைடா சாமிங்கிறாங்க. கனிம வளத்துக்காகவே பிரத்யேகமான ஏஜென்சி வச்சுருக்கிறது யார் அப்படின்னா ஊரில் எல்லோரும் வச்சுருக்கோம், நம்மளும் வச்சுருக்கோம். ஆனால் எல்லா டெக்னாலஜியோட நமக்கு ஒத்துக்கிறோம், பிடிக்குதோ பிடிக்கலையோ, யதார்த்தமான உண்மை தான். நம்ம ஒத்துக்காட்டியும் அமெரிக்கா அதில் கூடுதலான ஃபோக்கஸில் இருக்கான். அவங்க ஊரில் தேடுறது மட்டும் இல்லாமல் பர்மிஷனே இல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்துலேயும் தேடிக்கிட்டு இருப்பான். அந்த ஏஜென்சியை சொல்லுது, ஏழை அவனுங்கிட்ட ஒன்றும் கிடையாதுரா அப்படின்னு. அப்போ எப்படி தான் ட்ரம்ப் ஏமாறுவாரா? அந்த சைக்கோ ஏமாற வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும். பெரிய மனுஷன் ஏமாற வாய்ப்பு இல்லை. பலுச்சிஸ்தானில் இருக்குது. பலுச்சிஸ்தானில் காப்பரும் இருக்குது, தங்கமும் இருக்குது. தட்டி தூக்குனா பலுஜி சிங்கங்கள் வெளியில் வந்துடும். அதான் அங்கே பிரச்சனை. அவர்களை மீறி தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தூக்க முடியாது. ஆட்சி முன்னீர் வெட்டியாக படம் காட்டுறான். ட்ரம்ப்பும் அதை ரசிக்கிறார். ட்ரம்ப்பை பொறுத்தவரை நைட்டு ரசிப்பார், காலையில் அதை தூக்கி போட்டு மிதிப்பார், மத்தியானம் திருப்பி ரசிப்பார், சாயந்தரம் திருப்பி தூக்கி போட்டு மிதிப்பார். அதனால் பாகிஸ்தானோட ட்ராமா அப்படிங்கிறது வெள்ளை மாளிகையில் கொஞ்ச நேரம் ஓடி இருக்கும். அங்கேருந்து ஆட்கள் கிளம்பி பலுச்சிஸ்தானை எட்டி பார்த்தாங்க அப்படின்னா ஆட்கள் செதறிடுவார்கள். அதுக்கப்புறம் அமெரிக்க இராணுவம் உள்ளே இறங்கி கிழிச்சு விடுமான்னு கேட்டால் ஆப்கானிஸ்தானில் கிழிச்சது தான் இங்கேயும் கிழிக்க முடியும். ஒன்றை அள்ளிட்டு போக முடியாது. அப்போ ஆசிமுனிர் பொட்டியை காட்டின படம்லாம் வெட்டி படம். ஒழுங்காக ஹாலிவுட்டில் காட்டுற பொட்டியை பார்த்தாவாச்சும் உருப்படியாக ஏதாச்சும் பண்ணி தொலைச்சிருக்கலாம். இல்லை அவங்க விட்டு நியூக்ளியர் பெட்டியாவாச்சும் ஆயுத பூஜை வருது அப்படின்னு சொல்லி தூசி தட்டி வச்சுருக்கலாம். இல்லையே அவனுக்கு ஆயுத பூஜை கொண்டாட மாட்டாங்களே அப்படின்னு கூட சொல்கிற ஆட்கள் இருக்குது. கொண்டாடல, தூசியை தட்டி வைன்னு தானே நம்ம சொல்கிறோம். நம்ம என்ன பொட்டியை கொடுன்னு நான் கேட்டோம். அந்த வேலையை பார்க்கலாம், இந்த வேலையை தேவையில்லாமல் பார்க்குறாரு. ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் 24 மணி நேரத்தில் 20 வேலை தேவையில்லாத வேலை தான், 4 வேலை தான் தேவையான வேலை. அது என்ன அப்படின்னா 3 வேலை சாப்பாடு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச்சு, டின்னரு. 4வது ஒன்று அப்படிங்கிறது மனுஷன் ஏறக்குறைய ஒரு 20-30 டயட் கோக் குடிப்பாராமா. அதுதான் 4வது. இந்த 4 விஷயத்தை தாண்டி தலைவன் உருப்படியாக செய்கிறது எதுவும் இல்லைன்னு நான் சொல்லலை, அமெரிக்கர்களே சொல்கிறார்கள் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை.